गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். ரொம்ப ஒரு அற்புதமானது. ஒருத்தர் சனீஸ்வரருக்கு லெட்டர் எழுதுகிறாராம். சனீஸ்வரருக்கு, அன்புடைய சனீஸ்வரர் அவர்களே, இப்பொழுதுதான் நீங்கள் மாறியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எப்படியும் உங்களை நினைக்காத நாள் இல்லை. அந்த ஒவ்வொரு நாட்களும் உங்கள் கருணையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. உங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் இருக்கும் வீட்டை ஒரு தும்சம் படுத்தி விடுவீர்கள். நீங்கள் சென்ற வீட்டை விட்டு விடுவீர்கள் என்றால் அவருக்கு அனுபவமே ஒரு பெரிய பாடமாக இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் அடுத்து வரப்போகிறீர்கள் என்ற பயத்திலேயே உங்களுக்கு அடுத்த வீடு இருந்து கொண்டிருப்பார்கள். உங்களிடமிருந்து 4ஆம் இடம் வீட்டுக்காரரோ படாத பாடுபட்டு விடுவார். நீங்கள் 4ஆம் இடத்திலோ அஷ்டமஸ்தானத்திலோ இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையின் ஒரு உச்ச வரம்பிற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் தசா புக்தி அந்தர சூக்ஷமத்தின் மூலமாக நீங்கள் காட்டி விடுவீர்கள். அதனால் உங்கள் கருணை எனக்கு எப்பொழுதும் தேவை. நீங்கள் நல்லவர்கள்தான், ஆனால் உங்கள் பார்வையோ கொடினமானது, கொடுமையானது. எப்படியாவது சனிக்கிழமை தோறும் எள்ளு சார்த்தி நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி, அது 7.5 சனியோ அல்லது அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ எவ்விதமான பாதகமும் இல்லாதமாறு என்னை பாற்றுக்கொள்வீராக இப்படிக்கு அப்படின்னு போட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுகிறாராம். பாருங்கள், யார் எந்த வீட்டுக்கு மாறுறாங்களோ. ஆனால் சனீஸ்வரர் ஒரு வீட்டுக்கு மாறிவிட்டார்னா, சில பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு சில வீடு மாற்றும்போது அதெல்லாம் கிடையாது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 25,000 ரூபா கம்மி பண்ணணும், அடுத்தது கேட்டு என்ன ஆணியெல்லாம் இவ்வளோ அடித்து வச்சுருக்கீங்க, இப்படி இவ்வளோலாம் கேட்பான். சனீஸ்வரர் மாறுறார் அப்படின்னு சொன்னால் இருக்கிற அட்வான்ஸை பூரா வாங்கிட்டு மாறிடுவார். 2 மடங்கு 3 மடங்கு அட்வான்ஸை வாங்கிடுவார். அந்த மாதிரி மாற்றக்கூடியவர், மாறக்கூடியவர். அப்படி பகவான் மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு பல மாற்றங்கள் இருக்குது இல்லையா? சில பேருக்கு என்னமோ தெரியல, 7.5 சனின்னு சொல்கிறா, படாத பாடுபடுத்துறது, காலில் விழுந்து விட்டேன், அடிபட்டுது, நேற்று என்னமோ முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது, பிஸ்னஸில் லைட்டாக சருகள் விழுகிறது, ஆனால் போனதுக்கப்புறம் எனக்கு நன்னா இருக்குது சார், இப்படி சொல்கிறவா நிறையா பேர் இருப்பா இல்லையா? இந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார். பாருங்கள் எப்படி நகைச்சுவையாக இருக்குது. ஒரு பக்கம் அவர் மாறும்பொழுது இருக்கக்கூடிய மாற்றம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் உலகத்திற்கே. இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு. 28/12/2023 சோபகிருதருடம் மார்கழி மாதம் 12ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:06 வரை திருவாதிரை. இன்று முழுவதும் புனர்பூசம். இன்றைய திதி காலை 7:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், கேட்ட விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை காலை. வியாழக்கிழமை. குரு பகவான். குருவே சர்வலோகானாம் புஷதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நம, தட்சிணாமூர்த்தயே நம. இப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். குரு பகவானை வேண்டிப்போம். குருவை பிரார்த்தனை பண்ணி என் ஜாதகத்தில் குரு பார்வை கிடைக்கணும், குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம் இல்லையா? அப்பேற்பட்ட அற்புதமான நாள் வியாழக்கிழமை. எப்பவுமே நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி த்விதியை வேறு, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். முழுமையாக குரு ஆதிக்கம் கொண்ட நாளாக இன்றைய தினம் நமக்கு இருக்குது. அதனால்
இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு அப்படிங்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி அனுஷம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தப்போ எப்படி எப்படி பலன்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இனி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தை நாம் யோசித்து செயல்படுத்துறதை விட செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம் சார். ஏன்னா நிறைய அப்படி யோசித்து காரியம் நடக்க மாட்டேங்குது. அதனால் யோசிக்காமல் காரியத்தை செயல்படுத்திடுவோம், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அப்புறம் தானாக எல்லாமே அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னு எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரோட் கான்ட்ராக்டராக இருந்துருக்கோ, வீடு கான்ட்ராக்டரோ, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக், கார்மெண்ட் சம்மந்தமாக, மரைன் இன்ஜினியரிங் சம்மந்தமாக சேலிங் போயின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கா, என்னமோ திருஷ்டிப்பட்ட மாதிரி இருக்குது, வியாபாரம் சரியில்லை, இனிமேப்பட்டு அந்த வியாபாரங்கள்லாம் அனுகூல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். எண்ணிய காரியத்தை முடிப்பில், நல்லதை சிந்திப்பில், நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். அம்மா வழியில் நல்ல செய்திகளும் உண்டு. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம், மற்ற நல்ல செய்திகள் உண்டு. திருமண விஷயங்கள், அதே மாதிரி நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற புண்ணிய காரியங்கள் பற்றி இன்றைக்கி கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினம் மேஷ ராசி அன்பர்களுக்கு பத்திரிக்கை எழுதுறது, பத்திரிக்கைக்காக செலவு பண்ணுறது, நல்ல காரியத்துக்காக ஒரு தங்கம் வாங்கிறது, ஒரு பொருள் வாங்கிறது, நகை கடைக்கு போய் இது நன்னா இருக்குது இது வாங்கிக்கலாமே, இது எத்தனை கிராம், எத்தனை இது ரெண்டு ரெண்டா ஒரு 4 வாங்கலாமா, அப்போது 2 தான் நம்ம சொல்லிட்டு வந்தா, சரி 4 வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை, 4 ஜோப்பில் சரி 4 வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் 4 வாங்கினா கொஞ்சம் பலமாக இருக்காது மேடம் அப்படின்னு சொல்லும்போது, பலமாக இருக்காதா சார், 4க்குள்ளே போதும் சார், வேணாம் ஒரு 5 வேணாம், 5 கிராம், 5 கிராம் பண்ணிக்கலாம், 5 ஓகே, 5 7 கிராமில் ஒன்று இருக்குது சார், சூப்பராக இருக்கும், 7ஆ சரி 7, அப்போ 7 கிராம் போயிடலாம், 2 கிராம் யோசித்து வச்சு 7 கிராம் அப்படியே ஜாஸ்தியாகி 1 பவுன் இப்படி போகும். இன்றைய தினத்தில் வேறு யாராவது ஒருத்தருக்கு வாங்க போய் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எப்படியும் லாபம் தானே. ஒரு விஷயம், பிரயாணம் வெற்றி உண்டு, குலதெய்வ வழிபாடு திருப்தி உண்டு, அன்னதானம் அதே மாதிரி 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறது மன திருப்தியோடு நடக்கக்கூடிய நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில தடங்கள் காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார்ட்டையாவது பேச்சு கொடுத்தோம்னா எதிர்த்து பேசுவா, ஐயோ இன்றைக்கி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் ராமா கேள்வி கேட்குறா பாருங்க, அந்த கேள்விக்கு எங்ககிட்ட எங்கே இருக்குது பதில் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு இருக்கும். ஆக்சுவலாக அவள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவள் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டுட்டோன்னு எனக்கு தெரிஞ்சால் தானே. நான்லாம் படிக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் பாட்டி ஏற்கனவே சொல்லிட்டா, பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிடுவாள். இந்த மாதிரி குழந்தைகள் சில நேரங்களில் எதிர்த்து பேசுவாள். சரி விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது, பேரண்டிங்கில் அது ஒன்று தானே. அப்படியே அவா வழியிலே போய் சில விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அந்த மாதிரி நாசூக்காக பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேல், தடங்கலான விஷயத்தை திருப்பியும் இது கொடுப்பேல், அதில் சக்ஸஸ் ஆகும். விரயம் லாபத்தை கொடுக்கும், லாபம் விரயத்தை கொடுக்கும். இப்படி 2 விஷயத்துலையும் அதை அழகாக நீந்தி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சண்டையானாலும் உட்கார்ந்து பேசி அதை சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புனர் பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கிற பிரயாணத்தின் போது கவனம் என்பது தேவை. காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கல் விற்கல் இதில் கவனம் என்பது தேவை. பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்துடப்படாது. 1க்கு 2 முறை பெரியவங்ககிட்ட கேட்டு செயல்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முயற்சி நல்ல பலன்களை உண்டு. பிறருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துருக்கும். ஸ்கூல் வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஆசிரமம் நடத்தின்னு இருக்கிறவங்க, கோயில் கட்டி அதில் நல்ல சத்காரியங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்க, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று நிறையா
நல்ல சேரிட்டி வச்சு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல்லாம் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு, கிளினிக் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பெருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினம் மிதுனராசி என்பர்கள் எட்டிய காரியங்கள், எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறும், நல்லது நடக்கும், கவலை வேண்டாம். போகிறதுக்கு முன்னாடி காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாப விரயம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். புனர்பூசத்தில் இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பூச நட்சத்திரத்தில் சில தடங்கல்கள் வரும். அதேமாதிரி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பொறுப்புகள், நினச்ச காரியங்கள் நடக்குது. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில நேரங்களில் பட்ட இடத்துல படும். அதே மாதிரி வெயிட்டான பொருட்களை தூக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய பதவி எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி நண்பர்களை விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் நினச்சதை அப்படியே பேசிடுது. தப்பு ரைட்டு தோணுனா நினச்சா நினச்சிட்டு போட்டு நான் மனசில் தோன்றதை பேசுவேன். இதனால் பல வில்லங்கங்கள் அப்பப்போ வந்து போகும். இருந்தாலும் கடவுள் இருக்கார்ன்ற எண்ணங்களில் செயல்படும். லாங்குவேஜ்கள் கற்றுப்பேல் புது புது விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப உடம்பு பெருசாக இருந்துட்டுருக்க, ஒபிசிட்டியெல்லாம் இருந்துட்டுருக்கிறவா ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நம்ம ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி சிம்மராசி என்பர்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷன் பலரை பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, நம்ம பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கூட பின்னியெல்லாம் கடைக்கு கொடுத்துட்டு இருக்கிறவா, உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்கா, ஹோம் சாக்லேட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறவா, கேக் பேக்கர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்பந்தமான கேட்ரிங் சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி அன்பர்களே நிறையா உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நினைப்பும் உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை தேடி வரும். நிச்சயமாக ஜெயிப்பீங்க. திருமண காரியம் கைகூடும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், தடங்கள், அதன் மூலமாக ஒரு காரியங்கள் வெற்றி அடையும். அதே மாதிரி இப்போ ஒரு செலவுக்குன்னு எடுத்துகிட்டு போன பணம் பத்தாமல் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற வாட்டை வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டில் ஸ்வைப் பண்ணி அதன் மூலமாக திருப்பி கட்டுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில நேரங்கள் மறதி அப்படிங்கிறது இருக்குது. பிறர்கிட்ட கொடுத்த பொறுப்புகளை அவர்கள் மறந்து விடுவார்கள். அதன் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் நாமளே பேசாமல் இந்த வேலையை பண்ணலாமாட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணம். ஸ்டீல் பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னி ராசி அன்பர்களை கணவன் மனைவிக்குள்ளே யாராவது 3வது மனுஷால பேச்சுவார்த்தைக்கு விட்டு பேச வர்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அவள் என்ன நினைக்கிற கொஞ்சம் கேட்டு சொல்ல அப்படிலாம் சொல்லப்படாது. நீங்கள் உங்கள் சொந்த பந்தம் நீங்களே உட்காந்து நேரடியாக கேளுங்க. சொல்லாம விட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி சொல்லுவாள். அதனால் ரொம்ப பெருசாக வருத்தப்பட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களுக்கு மற்றவாக்கிட்ட கேட்டு கேட்கக்கூடாது. நீங்களே அந்த காரியத்தை கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நேயர்களே நினச்ச காரியங்கள் கைகூடும். திருமண காரியங்கள் வெற்றியாகும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். பல பேர் கிண்டல் கேலி பேசின்னு இருந்தவா மத்தியில் ஜெயிச்சு காமிப்பார். சிட் ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கோம், ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே போன்று ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மார்பிள்ஸ் கிரானைட் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சினிமா நட்சத்திரமாக இருந்துருவா, இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா கலைத்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, கோஆர்டினேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். துளாராசி என்பவர்களுக்கு சோதனை வரும், ஆனால் நீங்கள் சாதனை படைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயங்களில் பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்களே முடிவெடுத்து நல்லது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பல நல்ல காரியங்கள் நடக்கும். பல பேர் நம்மளுக்கு விடாது தொல்லைகள் பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கா. இறைவா என்னை காப்பாற்றுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருக்கும். அனுஷம் கேட்ட நட்சத்திரவாளுக்கு இது இருக்கும். இன்றைக்கி பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க. 100% தள்ளி போட்டால் நல்லது தான். அதனால் எந்த விஷயங்களையும் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்க நல்லது. இவாளை பற்றி அவங்ககிட்ட சொல்கிறது, அவளை பற்றி வாட்ட சொல்கிறத உங்களுக்கு அந்த குணம் இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி புதுசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவாளை பற்றி உங்கள்கிட்ட சொன்னான்னா பாரு நல்லா சொல்கிறான்னு சொல்லிட்டு அவட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காங்க. ஏன்னா உங்களை பற்றியும் மற்றவங்களிடத்தில் சொல்லுவார்கள். அதே போன்று உங்களுக்கு ஹெல்ப் தானாக தேடி வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கிறது,
அதே மாதிரி சூடான பொருட்கள் தூக்குறது, இந்த போன்ற விஷயங்கள் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் முடியாத காரியங்களை முடியாது என்று சொல்வது தப்பு கிடையாது. அப்போதைக்கு சங்கடமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் கவனம் என்பது தேவை. வாகனங்களில் சாகசம் பண்ணுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது நல்ல பலன்களை தரும். தனுராசி அன்பர்கள் நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இன்றைக்கி நன்னா இருக்கும். பகலில் இரவு நேரம் மாலை நேரங்களில் சில தடுமாற்றங்கள் மறதிகள் அப்பப்போ தோணின்னு இருக்கும். ஏன்னா நட்சத்திரத்துடைய மாற்றம் அப்படி இருந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்கும்போது குழப்பம் இருந்தால் விட்டு கொடுத்துருங்க. இன்னொருத்தருக்கு சான்ஸ் கிடச்சா பரவாயில்ல, தப்பு கிடையாது. என்னுடைய அதிர்ஷ்டம் அவளுக்கு போயிடுத்தோன்னு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது. கூடிய சீக்கிரம் பல காரியங்கள் நிறைவேறும். சகோதர சகோதரிகளுக்காக உதவி செய்வேல், அவள் உங்களுக்காக உதவி செய்வாள். ஒரு கஷ்டம்னு போய் நிற்கும்போது தான் நல்லவா யார் கெட்டவா யாருன்னு தெரியும். அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பூ கடை வச்சுட்டு இருக்கிறோம், பூ சம்மந்தமான ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடுகளில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையிலேருந்து பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஃப்ரான்ச்சைசி மாடல் அதே மாதிரி பிரான்ச்சஸ் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மேலும் அது பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஐஸ்கிரீம் ஷாப் எடுத்து நடத்தின்னு இருக்கோம், பேக்கரி சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பொட்டிக் வச்சுட்டு இருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தமான துறைகளில் இருக்க, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி நேயர்களுக்கு நிறைய அனுபவங்களை பார்த்ததுலேருந்து யாராவது ஏதாவது சொன்னால் கூட அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுன்னு இருப்பேன். அப்படியே ஓ அப்படியா, அது தப்பு ரைட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு பெரிய பொசிஷனில் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கோம். அதாவது இந்தியா லெவலில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர். அவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை எடுத்து பேசின்னு இருக்கோம். அப்படி பேசின்னு இருக்கும்போது என் கூட வந்தவர் ஒரு கோயிலை பற்றி கேட்டிருந்தார். அந்த கோயிலை பற்றி எடுத்து விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் விளக்கம் சொல்லும்போது ரொம்ப அமைதியாக உட்காந்து அப்படியே கேட்டுருந்தார். ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டுருந்தார். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். 20 நிமிஷம் நடுவில் அதாவது நடுவில் குறுக்கிடலை. ஓ அப்படியே எல்லாத்தையும் கேட்டிருந்தார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அவர் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலி அதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியான்னு இவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு எடுத்து சொல்கிறார். அப்படி எடுத்து சொல்லும்போது அவர் மனசை பாதிக்காத மாதிரி நீங்கள் சொல்கிறதும் இருக்கலாம், ஆனால் இதுதான் ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் சொன்னது எனக்கு கேட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது கூட நீங்கள் தான் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறேன்னு இவர் அப்படியே மாற்றிண்டார். அந்த நபர் இன்றைக்கி உலக மக்கள் பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு தன்மை கொண்ட நீங்கள் பிறர் ஏதாவது சொன்னால் கூட அதை கேட்டு வாங்கி யோசித்து காதில் வாங்கி பொறுமையோடு செயல்படும் பொழுது அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அரசியலில் இருந்துருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைய தினத்தில் பிடிவாதம் இருக்குதுன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. பிடிவாதம் கிடையாது. காரியம் நிறைவேற்ற வரைக்கும் அந்த காரியத்தில் குறிக்கோளாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துருக்கும். மற்றவா பேசினா பேசின்னு போட்டோம், நான் எனக்கு என்ன தோன்றது இதை செயல்படுத்துவோம், நான் ஜெயிச்சதுக்கப்புறம் பாராட்டுவா பார்த்தலாம், அது போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அந்த உணவில் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா கஷ்டம். அதே மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் தப்பு. அதே மாதிரி சரியான உணவு சாப்பிடாமல் இருந்தால் தப்பு. நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தால் தப்பு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த உணவு சம்பந்தமானது இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பல வேலைகள் இருக்கும், மனசில் சங்கடம் இருக்கும், பிறர் கூட சண்டை இருக்கும், இது சாப்பிட வேண்டாம்னு தோணும். இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் வயத்தை பட்னி போடப்படாதுன்னு சொல்லுவாங்க. பட்னி போடணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அதுக்கு விரதம் இருக்கணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், அதுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய எந்த ஒரு காரியத்திலையும் தடங்களை விளைவிக்கிறதுக்கு இந்த உணவுக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. என்ன உள்ளே போகிறதோ அதான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய உணவு, ஆரோக்கியம், நம்மளுடைய எக்ஸசைஸு, அதே மாதிரி நல்ல தூக்கம், நல்ல நிம்மதி, இது ரொம்ப ரொம்ப தேவை. பிறருக்காக வரி பண்ணுறத கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தணும். இந்த இவாளுக்கு இது நடக்கலை, இவா ஏன் இப்படி கஷ்டப்படுறா, இவா ஏன் இப்படி இருக்கா, இவா ஏன் இப்படி இருக்கா, அவா ஏன் இப்படி இருக்கா, நான் ஏன் இப்படி இருக்கேன், இப்படி பல்வேறு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கப்பட.
எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்த தான் செய்வா, எல்லாரும் உங்களை துன்பப்படுத்த தான் செய்வா, எல்லாரும் உங்களை ஒரு குவியலுக்கு ஏற்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம் காண்றாலோ இல்லை துக்கம் காண்றாலோ அதை பற்றி விட்டுப்பிடுங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறோளோ அது நடக்கும். இறைவன் உங்கள் கூட இருக்கார், நல்ல விஷயங்கள் நடக்கும். இவா சென்சிட்டிவாக இவா திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் கஷ்டப்படாதீங்க. இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா, ஏன் இப்படி சொல்கிறா, நமக்காக ஏன் உதவி பண்ணல, அப்படியெல்லாம் விட்டுருங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜெயிப்பேல் 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 ஜெயிப்பேல். எதுவும் இல்லாமல் தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு வர்றது இல்லையா? அதே போன்று தான் இறைவன் உங்கள் கூட இருக்கார், கண்டிப்பாக வெற்றி பெறும். மனசை மட்டும் விட்டுறப்படாது. மனசை தெளிவாக்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் சகோதர சகோதரி உங்களுக்காக கேட்குறதுக்காக நிறைய பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருப்போம். அதேமாதிரி அம்மா என்றைக்குமே நம்ம சொல்கிற வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருப்போம். அப்பா நம்ம சொல்கிற வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருப்பாள். மனைவி, கணவர், இப்படி நல்ல 4 பேர் இருக்கும்போது ஏன் கவலைப்பட்டது? ஒருத்தருக்கு கோவப்பட்டால் இன்னொருத்தர் இப்படி தான் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வரவே கூடாது. கும்பராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். சார் நீங்கள் மோட்டிவேஷனல் சொல்கிறல, இல்லை ஜாதகத்தை தான் சொல்கிறேன். ஜாதகத்தில் அவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது, கண்டிப்பாக வெற்றி பெறும். நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சொரூபங்கள். சில விஷயம் சக்ஸஸ் ஆகும், சில விஷயம் லாஸ் ஆகும், அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மீன ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள். நம்ம தேடி போய் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் நம்மளை தேடி வரதுன்னு சந்தோஷப்படுவீங்க. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்கள் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள். ஒரு விசேஷங்களில் கலந்து கொள்வது, ஒரு சில சப்ஜெக்ட் எடுத்து பேசும்பொழுது உங்களுடைய பேச்சு புகழ் அந்தஸ்து பெருகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் கவனமாக எடுத்து செயல்படுத்தணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பிரயாணம் மன திருப்தியை தரும். உடல் உழைப்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில விஷயங்கள் அவள் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அந்த கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். அதுக்கப்புறம் ஒத்து வருவா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஜெயித்து ஒரு காரியத்தை பேசும்பொழுது பா எவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஒரு காரியத்தில் ஜெயிக்காமல் நீங்கள் என்ன தான் பேசினீங்கனாலும் ஏதோ பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காரியத்தில் ஜெயிக்க பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருந்துருக்கு. பணம் சம்பாதிக்க முடியும். ரொம்ப வயசானவ கவனமாக இருக்கணும், வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் மீன ராசி அன்பர்கள். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். சார் எனக்கு செல்வங்கள் சேரணும் சார், மன நிம்மதி கிடைக்கணும் சார், ஒரு விஷயத்தில் இறைவனுடைய அனுகிரகம் வேணும். ஏன்னா செல்வங்கள் சேர்றதுக்கு லக்ஷ்மி கடாட்சங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் பார்த்துட்டேன்னா நேர்மையாக உழைக்கிறேன், நேர்மையாக சம்பாதிக்கிறேன், இந்த காசு தங்கணும் சார் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பில்வ இலை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி பில்வ இலை வாங்கி வச்சுட்டு அதை அழகாக பிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. அந்த 3 இலையாக இருந்தால் 3 இலை வச்சுக்கலாம், இல்லை ஒவ்வொரு இலையாக இருந்தால் ஒவ்வொரு இலை வச்சுக்கலாம், உங்கள் சௌரியம் போல். இந்த பக்கம் 108 காசு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காசுலேயும் ஒரு பில்வத்தை எடுத்துட்டு ஓம் மகாலட்சுமி நமக, ஒவ்வொரு காசுலேயும் ஒரு பில்வத்தை எடுத்து மகாலட்சுமி நம. எனக்கு மகாலட்சுமி அஷ்டகம் தெரியும், மகாலட்சுமி அஷ்டம் வாசிக்கலாம். எனக்கு அஷ்டோத்திரம் தெரியும், அஷ்டோத்திரம் வாசிக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் தெரியும், ரொம்ப விசேஷம். ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அஷ்டகம் தெரியும், ரொம்ப விசேஷம். அப்படி அம்பாளுடைய நாமத்தை சொல்லி அம்பாளுடைய பாதத்தில் திருப்பாதத்தில் சுவாமி படத்தில் போட்டு அப்படி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வெள்ளிக்கிழமை பண்ணலாம், இல்லை வியாழக்கிழமை பண்ணலாம். இப்படி பிரார்த்தனை பண்ணி செயல்படுத்தும் போது நீங்கள் நினச்ச காரியங்கள் கூடி வரும். வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும், பணம் தங்கும். பில்வத்துக்கு பாபத்தை போகக்கூடிய சக்தி உண்டு. சிவபெருமானுக்கு உண்டான விசேஷமானது. மகாலட்சுமி தங்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது பில்வம். ஆக இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி வர திருப்பி அந்த காசை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கழுவி திருப்பியும் அடுத்தது அந்த காசை உபயோகப்படுத்திக்கலாம். அதே போன்று அந்த பில்வத்தை சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணதை ஒன்று எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் ஆற்றுல பண்ணி பாருங்கள். நிறையா செல்வம் சேர்க்குற அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் இது வரைக்கும் யாரும் பார்க்காத சொல்லாத அற்புதமான விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பில்வத்துலேயும் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணுறதுக்கு உண்டான விசேஷ பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். திருமண தகவல் பதிவு கால் பண்ணுறேன் சார், பிஸியாகவே இருந்துட்டுருக்கா, வாட்ஸ்அப் பிஸியாகவே இருந்துட்டுருக்கா. எஸ், பிகாஸ் அத்தனை பேர் அதில் அனுப்புகிறா. ஒரு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நான் நிறையா பேருக்கு குறித்து கொடுக்குறேன். அப்போ திருமண பொருத்தத்துக்கு நம்மளுடைய இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் பார்த்துருக்க மாட்டேன்னா, பார்த்துருப்பேன். திருமணம் சிறப்பாக நடைபெறத்துக்கும் அதே மாதிரி திருமண வரன்கள் வெற்றி பெறத்துக்கும் டெய்லி ஜபங்கள்லாம் ஏற்பாடு பண்ண போகிறோம். அந்த ஜபங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சங்கல்பம் செய்கிறதுக்கு அதை போன்ற விஷயங்கள் பற்றி நம்ம நம்மளுடைய ஆன்மீக குரூப்பில் போடுறோம். நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா 9884
69425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். திருமண பதிவு இலவசமாக பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.